கோயம்புத்தூர்ல சைட்ல இருந்தவங்க வந்தவங்க எல்லாருமே ரசிகர்கள் மனப்பான்மையில தான் இருந்தாங்க. அரங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தொண்டர்கள் மனப்பான்மையில. அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எத்தனையோ முறை ஷூட்டிங்க்கு போயிருப்பாரு. திரும்பவும் அவ்வளவு கூட்டம் கூடிட்டாங்க அப்படின்னா அது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்லிட்டு போகணும்? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் ஆர்த்தோகியூர் ஆயில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுக கட்சியை சார்ந்த தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாம் அதான் பேசுறாங்க. இவர் எப்படி அரசியலுக்கு வரலாம், இவர் யாரு கூப்பிட்ட அரசியலுக்கு, அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு, முதல்ல யாரு கூப்பிடணும்? தமிழ்நாட்டு மக்கள் கூப்பிட்டுருக்காங்க எங்க தலைவரை. ஏன் வெளியில வர மாட்டான்றாரு, ஏன் வெளியில வர மாட்டான்றாருன்னு நீங்க கேட்டீங்க. இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏன் வராருன்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு அரசியல் என்பது எங்க தலைவர் தளபதி அவர்களை சுற்றி தான் இனி அரசியலே இருக்கும். எங்க கூட்டங்க கட்டுக்கடங்காத கூட்டங்க. நாங்க வண்டி மேல ஏறுறாங்க. உங்க தலைவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப எவ்வளவு கூட்டம் வேணாலும் வரட்டும், இதன் மூலமாக ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு எங்க தலைவருக்கும் எங்க கட்சி பேருக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையும் இந்த அரசாங்கமும் செயல்படுகிறதா? அதை யார் கட்டுப்படுத்திருக்கணும், யார் முறைப்படுத்திருக்கணும்? எங்க தலைவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும், வரக்கூடிய பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை ஒழுங்குபடுத்தணும். நீங்களே சொல்றீங்க அன்எக்ஸ்பெக்டடா கூட்டின கூட்டம் அப்படின்ட்டு, நீங்களே சொல்றீங்க அறிவிப்பு கிடையாதுன்ட்டு. அப்ப தன்னெழுச்சியா மக்கள் வந்து அங்க திரள்றாங்க அப்படின்னும் போது எப்படி கணிக்க முடியும்? அதை முறையா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டிங்களா மதுரையில? நாங்க ரோட் ஷோ நடத்தவே இல்லையாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, மதுரையிலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் ரோட் ஷோ நடத்துறோம் என்று எங்கேயாவது அனுமதி கிடைத்து நாங்க கொடுத்தோமா? இல்ல ரோட் ஷோ நாங்க நடத்துறோம்னு ஏதாவது நாங்க அறிவிப்பு வெளியீடு செய்தோமா? கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடந்த பூத் கமிட்டி மாநாடு பார்த்துருந்தோம். அண்ட் அதன் பிறகு மதுரையில் நடந்த ரோட் ஷோ. ரெண்டுத்துலையுமே கூட்டம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவங்க எல்லாருமே வாக்குகளாக மாறுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது, இந்த கூட்டத்தை ஏன் இப்படி கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு, ஏன் எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் சொல்லியும் கூட அறிவுறுத்தல் வந்த பிறகும் கூட ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. ஓகே. அன்பால் கூடிய கூட்டம். அப்போ அன்பால் கூடிய கூட்டம் என்பது அளவு கடந்த அன்பு மிகுதியினால் வராங்க. சில இடங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடப்பது இயல்பு தான். அது போக போக எல்லாம் மாறிடும். அதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. தலைவர் அவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட சென்னை விமான நிலையத்தில் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் முன்வைத்தாங்க. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பல பேர் வரல. அதற்கே அவ்வளோ பெரிய கூட்டம். அப்போ ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்து ஒரு அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த கட்டமைப்புக்கு உண்டான வேலைகளை எங்கள் தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாரு. எங்கள் தோழர்களும் தங்களை முறைப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. போக போக எல்லாமே சரியாயிரும். இது முழுக்க அன்பால் கூடிய கூட்டம். அன்பால் கூடக்கூடிய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காம தான் இருக்கும். அது போக போக சரியாயிரும். ஆனால் தலைவர் சொல்லியும் கூட இவங்க கேட்கல அப்படிங்கிறது தானே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிருங்க. அவர் தலைவர் சொல்லியும் கேட்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? தலைவர் சொன்ன பிறகுதான் மதுரையில அந்த கூட்டம் என்பது பாதி கூட்டமா மாறி இருக்கு. அந்த பாதி கூட்டமே மதுரையே திணறக்கூடிய அளவுல அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு. எங்க தலைவர் அவர்கள் விமான நிலையத்தில் பேசாம இருந்திருந்தாருன்னா இன்னும் பல மடங்கு கூட்டம் அங்க வந்திருக்கும். இல்லைங்க, எவ்வளவு கூட்டம் வந்தாங்கிறத விட வந்த கூட்டம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மரத்து மேல இருந்து குதிக்கிறாங்க, அங்க இருந்த பேரிகேட்ஸ் எல்லாம் தகர்ந்துட்டாங்க, சைட்ல போட்டிருந்த அந்த பிளாட்ஃபார்ம் கம்பி எல்லாமே உடைஞ்சு விழுந்திருக்கு. ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்ல. இது எல்லாம் யாரு ஒழுங்குபடுத்தணும், யாரு முறைப்படுத்தணும்? முறையா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டீங்களா மதுரையில? நாங்க ரோட் ஷோ நடத்தவே இல்லையாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, மதுரையிலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் ரோட் ஷோ நடத்துறோம் என்று எங்கேயாவது அனுமதி கிடைத்து நாங்க கொடுத்தோமா? இல்ல ரோட் ஷோ நாங்க நடத்துறோம்னு ஏதாவது நாங்க அறிவிப்பு வெளியீடு செய்தோமா? கிடையாது. கோயம்புத்தூருக்கு எங்க தலைவர் அவர்கள் வாக்குச்சாவடியினுடைய கருத்தரங்கத்துக்கு செல்றாங்க. எங்க தலைவரை பார்ப்பதற்கென்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வராங்க. அப்போ அப்படி வரக்கூடியவர்கள் காவல்துறை எவ்வளோ சொல்லியும் கூட மக்கள் போக மாட்டேன்றாங்க. எங்கள் தலைவரை பார்த்த பிறகு தான் நாங்கள் போவோம்னு சொன்ன பிறகு அந்த அன்பை உணர்ந்து கொண்ட எங்கள் தளபதி அவர்கள் அந்த கேரவன் மீது ஏறி நின்று அந்த மக்களுக்கு கையசைத்த பிறகு தான் அந்த மக்கள் எல்லாரும் கலைந்து போகிறாங்க. அதே போன்று தான் மதுரையிலும் நடக்குது. தலைவர் அவர்கள் மதுரைக்கு வரப்போகிறாங்க என்கின்ற தகவலை கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள், கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் திரண்டு நின்று தலைவரை வரவேற்கணும்,
அவரை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அப்படி வரக்கூடிய மக்களை வந்து சரி பார்க்கணும்னு எங்கள் தலைவர் அவர்கள் கேரவன் மீது ஏறி நின்று கையசைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. எந்த இடத்துலையுமே ரோட் ஷோக்கு நாங்கள் திட்டமிடலை, இது கட்சி சார்பாக, அது கட்சி சார்பான நிகழ்வே கிடையாது. தலைவர் அவர்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய படைப்பிடிப்புக்காக போறாரு அவர். புரியுது. ஆமா. அதுக்கு வந்து மதுரை வழியாக அவர் கொடைக்கானல் செல்றாரு. அதை கேள்விப்பட்டு வந்த மக்களே அவர் பார்க்கிறாரு. அதை யார் கட்டுப்படுத்தியிருக்கணும், யார் முறைப்படுத்தியிருக்கணும், எங்க தலைவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும், வரக்கூடிய பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை ஒழுங்குபடுத்தணும். நீங்களே சொல்றீங்க அன்எக்ஸ்பெக்டடா கூட்டின கூட்டம் அப்படின்ட்டு, நீங்களே சொல்றீங்க அறிவிப்பு கிடையாதுன்ட்டு. அப்ப தன்னெழுச்சியா மக்கள் வந்து அங்க திரள்றாங்க அப்படின்னும் போது எப்படி கணிக்க முடியும் அதை? அதுக்கு தானே காவல்துறை இருக்கு, அதுக்கு தானே உளவுத்துறை இருக்கு. ஒழுங்குபடுத்துங்க, நெறிப்படுத்துங்க. கூட்டம் வருது இல்ல, அதை வந்து ஒரு முறைப்படுத்துங்க. அப்போ எவ்வளோ கூட்டம் வேணாலும் வரட்டும், இதன் மூலமாக ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு எங்கள் தலைவருக்கும் எங்கள் கட்சி பேருக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையும் இந்த அரசாங்கமும் செயல்படுகிறதா? அதை எங்கள் தோழர்கள் தவிடு பொடியாக்கி இருக்கிறோம். என்ன அசம்பாவிதங்கள் நடந்தது, என்ன அங்கே பிரச்சனைகள் நடந்தது, ஏதாவது மக்களுக்கு நாங்கள் இடையூறு ஏற்படுத்தினோமா? எங்கள் தலைவர் வராரு, எங்கள் தலைவரை அன்புள்ளத்தோடு வரவேற்றோம், அவ்வளோதான். இதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சா? அவ்வளோ பெரிய கூட்டத்திலும் கூட கோயம்புத்தூர்ல பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு அவர்கள் முறையாக மருத்துவமனைக்கு சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் தானே. ஏன் அது குறித்து நீங்க எதுவும் பேச மாட்டேன்றீங்க? மரத்துல இருந்து குதிச்சாங்கன்னு பேசுறீங்களே. அந்த கூட்டத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் முறையாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? நிச்சயமா அது வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்க. பட் நெகட்டிவ்னால நாளைக்கு தலைகுனிற இடத்துக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஏங்க இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை தன்னுடைய அன்பால் ஈர்த்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எங்க தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல அன்பின் மிகுதியில் தோழர்கள் சில அசம்பாவித செயல்களில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக செயல்படுறாங்க. அது அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது, மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை முறைப்படுத்தக்கூடிய, அதை சீர் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒருவேளை இதனாலதான் விஜய் அவர்கள் வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டாரோ அப்படின்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினரும் எழுப்ப தொடங்கி இருக்காங்க. இல்ல, இப்போ வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது அது கண்டிப்பாக எங்க தலைவருக்கு கொடுக்கப்பட வேண்டியதுதான். அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருங்க. எப்படி ஐயா எம்ஜிஆர் அவர்களை போன்று, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போன்று, ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்று எங்க தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். தலைவரை பார்ப்பதற்கென்று லட்சோபலட்சக்கணக்கான தோழர்கள், மக்கள் எல்லோரும் திரண்டு வருவாங்க. அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எங்களை பிடிக்காதவர்கள் ஏதாவது ஒரு தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதை உணர்ந்து கொண்டு உளவுத்துறை வந்து அறிக்கை தாக்கல் செய்து அதன் மூலமாக வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பிரிவு பாதுகாப்பு போட்டாலும் தலைவரை பார்ப்பதற்கென்று கூட்டம் வரதானே செய்யும். கட்டுக்கடங்காத அன்பை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார்ல தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வரவேற்கக்கூடியதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. இருந்தாலும் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரு ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாருமே ரசிகர் மனப்பான்மையோட தான் இருக்காங்க. இவங்களை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ண போறாங்க, இவங்களை எப்படி ரசிகர் மனப்பான்மை என்ற அந்த 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 வார்த்தையை நான் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறேங்க. அங்கே வந்து ஒரு 80 வயது ஒரு முதியவர் வந்து பேசுறாரு, நான் தலைவர் தளபதி அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன், அவர் தான் 2026 முதலமைச்சராக வரணும், அவருக்கு தான் நான் ஓட்டு போடணும். ஒரு 80 வயது தாத்தா பேசுறாரு, ஒரு 60 வயது பாட்டி பேசுறாங்க, தாய்மார்கள் பேசுறாங்க. ஏங்க உங்க தலைவர் வந்த வாகனத்திலேயே முன்னாடி உடைஞ்சிருக்குங்க வண்டி. ஏங்க கூட்டங்க, கட்டுக்கடங்காத கூட்டங்க. வண்டி மேல ஏறுறாங்க. உங்க தலைவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதை நெறிப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. அன்பால் வரக்கூடிய கூட்டத்தை எதனாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. அதை வந்து அரசும் காவல்துறையும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நாங்கள் தான் அதை வந்து ஒரு நெறிப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடணுமே தவிர அது வந்து அன்பின் மிகுதியில் வருவாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன், நீங்கள் தான் அதை நெறிப்படுத்தணும். அப்போ உங்கள் தலைவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, அடுத்த நாள் வந்து விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்கிறாரு, முதல் ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன், ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பேசும்போது யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நீங்கள் நடந்துக்கணும், நம்ம சீக்கிரமாகவே ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் நான் நேரடியாகவே உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க. சொல்லியும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப யார் சொன்னாலுமே இவங்க கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்படின்றத விட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது எங்க தலைவர் பேசிய பிறகு அந்த மதுரையில் வந்த கூட்டம் என்பது பாதி கூட்டம் தான் நான் சொல்றேன். எங்க தலைவர் இங்க பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கவில்லை என்றால் இன்னும் பல மடங்கு கூட்டம் மதுரை விமான நிலையமே
சூழ்ந்திருக்கும். ம். அந்த அளவுக்கான கூட்டம் காலையில் இருந்தது. தலைவர் பேசிய பிறகு அந்த கூட்டம் என்பது பாதி பேர் கலைந்து போயிட்டாங்க. அந்த சூழலும் இருந்தது. ம். நெறிப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நான் இப்படி கேட்குறேன். தமிழகத்துல இன்னைக்கு வந்து வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல காசை கொடுக்காம கூடின கூட்டம் இது, தன்னெழுச்சியா மக்கள் தானாக முன் வந்து சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்றது பெரும்பாலான கட்சிகள் அதை சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா தொடர்ந்து இதை களத்துல கவனிக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் தான். இப்ப சமீபத்திய காலங்கள்ல நாம் தமிழர் கட்சியும் அதான் சொல்லுவாங்க, தன்னெழுச்சியா எழுந்த கூட்டம், எங்களுக்கு கூடுற கூட்டம் வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா தாவேகாவுக்கு அந்த வெல் ஆர்கனைஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சோன்ற கேள்விதான் எழுது. அப்படிலாம் கிடையாதுங்க. தலைவருக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது தானாக கூடக்கூடிய ஒரு கூட்டம் தான். கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ 500 ரூபா காசுக்கோ கூட்டம் கூட்டக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் கிடையாது. தலைவர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போகிறாங்க 26ஆம் தேதி. வாக்குச்சாவடி முகவர்களுடைய கருத்தரங்கத்துக்கு போகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தலைவரை வரவேற்றாங்க. அதை நம்ம பல கண்கூடாக அதை நம்ம பார்த்தோம். திமுக கட்சியை சார்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிக்கு வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு கோயம்புத்தூருக்கு போனார். அதை நம்ம பார்த்தோம். எங்கள் தலைவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க, அவர் வந்த போது அவருக்கு எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க என்பதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். எப்போவுமே வந்து திமுக கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர்களோ இல்லை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கோயம்புத்தூருக்கு வந்தாங்கன்னா காலையில் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு 500 ரூபா காசு கொடுப்பாங்களாம் பொதுமக்களுக்கு, வாங்க நம்ம கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு துணை முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வராரு, 2000 ரூபாய் கொடுப்பதற்கும் தயாராக இருந்திருக்கிறாங்க. இதை நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோழரிடம் பேசி அது உறுதி செய்யப்பட்ட தகவலை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க வாங்க அப்படின்னு கூட்டத்தை கூட்டுறதுக்கு. அப்போ கூட மக்கள் போகவில்லை. அப்போ மக்கள் வந்து விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாற்றத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு மாற்று தலைமை வர வேண்டும் என்பதை முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று இயல்பாகவே மக்கள் உணர ஆரம்பித்ததன் வெளிப்பாடு தான் கோயம்புத்தூரிலையும் மதுரையிலையும் தானாக மக்கள் அன்பின் ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம். அப்போது ஒரு கட்டமைப்போடு மக்கள் திரளக்கூடிய அந்த சூழலை உருவாக்கக்கூடிய வேலைகளையும் நாங்கள் முன்முயற்சி செய்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கோம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணியே பார்ப்போமே, கோவையில் நடந்ததை விட மதுரையில் டேமேஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கோவையில் ஏர்போர்ட்டில் எதுக்கு நீங்கள் அவ்வளோ பேர் கூட்டினீங்க அப்படின்றதுக்காகவே வழக்கு பதிவுலாம் செய்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் அடுத்து 234 தொகுதிகள் இருக்குது, மக்களை போய் சந்திக்க போகிறதா, களத்தில் நடைபயணம் போகிறதா சொல்கிறாங்க. அப்போல்லாம் இன்னும் கூட்டம் எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க? ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுவெல்லாம் வச்சுருக்கீங்க, எப்படி செயல்பட போகிறீங்க? எங்கள் தலைவரை பாதுகாப்பதற்கென்று எங்களிடம் குழு இருக்கிறது, நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துப்போம். தலைவர் வருகின்ற பொழுது அந்த கூடக்கூடிய கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய வேலையை வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சரியான முறையில் திட்டமிட்டார்கள் என்றால், ஏற்பாடு செய்தார்கள் என்றால், எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் என்பது வெற்றிகரமான ஒரு சுற்றுப்பயணமாக அமையும். அரசு வந்து மெத்தன போக்கோடு செயல்படக்கூடாது. கோயம்புத்தூரில் அரசு மெத்தன போக்கோடு செயல்பட்டது, அலட்சிய போக்கோடு செயல்பட்டது. அங்கு கூடிய மக்களுக்கு ஒரு முறையான ஒத்துழைப்பை காவல்துறை கொடுக்கல. அதே போன்றுதான் மதுரையிலும் நடந்தது. தொடர்ந்து இது போன்று மெத்தன போக்கோடு அரசும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு எங்கள் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதா இருக்குதா? முதல்ல நீங்க நெறிப்படுத்துங்க, உங்களுக்கான வேலையை நீங்க சரியா செய்யுங்க. அங்க கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டிய வேலையை வந்து காவல்துறைக்கு இருக்குல்ல. நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல. ஏங்க எந்த இடத்துல தப்பா நடந்துக்கிட்டோம் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. டேமேஜஸ் இருக்கிறதுனால தான சார். என்ன டேமேஜ் ஆச்சு? எங்களுடைய வாகனம் தானே உடைஞ்சி, எங்க தலைவருடைய வாகனம் தானே உடைஞ்சி. ஏதாவது அரசு பேருந்து நாங்க அடிச்சு உடைச்சோமா? இல்ல ஏதாவது வந்து காவல்துறையினுடைய வாகனம் அடித்து உடைக்கப்பட்டதா? இல்ல பொதுமக்களுடைய வாகனங்கள் ஏதாவது அடித்து உடைக்கப்பட்டதா? இதெல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் செய்வாங்க, நாங்க ஏதாவது செஞ்சோமா? அது கூட்ட நெரிசல்ல எங்க தலைவருடைய வாகனம் வந்து சேதமடைந்தது. சைடுல அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் அப்படியே உடைஞ்சு சரிஞ்சு விழுந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அது கூட்டமா இருக்கும்போது அது தவிர்க்கவே முடியாதுங்க. அது உடையெல்லாம் செய்யல, அது ஒரு தள்ளி ஓரமா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது என்ன உடைச்சு 2 துண்டா 3 துண்டாவை நாங்க போட்டு வச்சோம்? ஏன் இந்த நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க? இதெல்லாம் தவறுன்றோம். இவ்வளவு கூட்டத்தையும் வந்து எங்க தலைவருடைய ஒரு ஒற்றை வார்த்தை வந்து நெறிப்படுத்திருக்கு. அவர் ஏர்போர்ட்டில் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் சென்றிருந்தார் என்றால்
மதுரை திணறி இருக்கும், இன்னும் பல மடங்கு திணறி இருக்கும். ம். அவர் பேசிய பிறகுதான் ஓரளவுக்கு அங்கே கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. ம். எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் எங்க தலைவருடைய ஒரு சொல் கட்டுப்படுத்தி விடும். ம். அதனால நீங்க இல்ல, எதுவும் ஆனா பயப்பட வேண்டியது இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஷூட்டிங்க்கு போயிருப்பாரு. தமிழகத்துக்குள்ளேயே பல முறை டிராவல் பண்ணியிருப்பாரு. ஏன் இதை சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு? கோயம்புத்தூர்ல அவ்வளவு கூட்டம் பார்த்துட்டோம். திரும்பவும் அவ்வளவு கூட்டம் கூடிட்டாங்க அப்படின்னா அது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்லிட்டு போகணும்? இல்ல, அவர் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சம்பவத்தை பார்த்துட்டார்ல. ம். வேன் பின்னாடி போறாங்க, வேன் மேல ஏறுறாங்க, ஹெல்மெட் இல்லாம போறாங்க, சில பேர் வந்து இருசக்கர வாகனத்துல இருந்து கீழே விழுந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம்ல. அதை உணர்ந்து கொண்டு தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளை பார்க்க வர்ற ஆர்வத்துல அவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த காயம் ஏற்பட்டுறக்கூடாது என்கின்ற ஒரு அன்பின் மிகுதியில அவர் சொல்றாரு. ம். நான் வந்து இல்ல, நான் தனிப்பட்ட shooting-க்கு ஷூட்டிங் விஷயமா நான் போறேன். அதுதான் சொல்றேன். இது இதுக்கு முன்னாடி கட்சி நிகழ்ச்சி ஷூட்டிங்க்கு போகும்போது நான் ஷூட்டிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டார்ல. இந்த முறை மட்டும் ஏன் ஷூட்டிங்க்கு நான் போறேங்கிறதே சொல்லணும். அந்த தகவல் எப்படி வெளியே வந்துச்சு நான் கேக்குறேன். இல்ல, அங்க வந்து இப்ப பொதுமக்கள் திரளாக கூடியிருக்கிறாங்க. ம். இப்ப பொதுமக்கள் கூடிய பிறகு இதை பார்த்து கட்சியை சார்ந்தவர்களும் பல்லாயிரம் பேர் அங்க கூடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கு. அப்ப எப்படி கூடுனாங்க அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சுன்னு கேக்குறேன். அங்க விஜய் வராருன்னு எப்படி தெரியும்ல? ஏங்க, அவர் எங்க போனாலுமே அது தெரியுங்க. உளவுத்துறை கண்காணித்து கொண்டு தானே இருக்கு. 24 மணி நேரமும் எங்க தலைவரை கண்காணித்து கொண்டு தான் இருக்குது உளவுத்துறை. அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. சார், உளவுத்துறை கண்காணிப்பாங்க, மக்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேக்குறாங்க. தகவல் சொல்லுவாங்கல்ல. ம். இப்ப தலைவர் எங்க போறாரு எங்க வராருன்றதை நம்ம ஒரு அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி நம்ம சொல்லி தானே ஆகணும். ம். அது தகவல் கேள்விப்பட்டு மக்கள் அங்க வந்து கூடுறாங்க. அது செய்தி சேனல்கள்ல மக்கள் பார்க்குறாங்க. பார்த்து சரி தலைவர் இங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தானா வருகின்ற பொழுது ம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமா மாறுது. அப்ப அதை கட்டுப்படுத்துவது தானே ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு நல்ல பண்பு. ம். அந்த அடிப்படையில் எங்க தலைவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக போறேன், அதனால யாரும் வந்து எந்த இடையூறும் ஏற்படுத்தாதீங்க, ம். அவங்கவுங்க வேலையை நீங்க போய் பாருங்கன்னு அவர் சொல்றாரு. ம். அதை தோழர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. கொள்கை பிரகடன மாநாட்டுல அவ்வளவு கூட்டத்தை காமிச்சிட்டோம், நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சிட்டோம். அதன் பிறகு கோயம்புத்தூர்லயும் அவ்வளவு கூட்டம் காமிச்சிட்டோம், மதுரையிலயும் நம்மளுடைய கூட்டம் காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்கு இதுதான் அப்படின்னு ஏங்க, நம்ம அதாவது கூட்டத்தை ஒரு காட்ட attention வேண்டாங்க. seek பண்ணலாம். ஏங்க, கூட்டத்தை காட்டுவதற்கு நாங்க என்ன உதயநிதி ஸ்டாலினா ம். இல்ல நாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்களா? கூட்டத்தை நாங்க என்ன காசு கொடுத்தா காட்டுறோம்? எங்க ம். தலைவர் வெளியில வந்தாலே அங்க கூடுங்க கூட்டம். ஏன் வெளியில வர மாட்டான்றாரு, ஏன் வெளியில வர மாட்டான்றாருன்னு நீங்க கேட்டீங்க. இப்ப ம். வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏன் வராருன்னு கேக்குறீங்க. ம். தமிழ்நாடு அரசியல் என்பது எங்க தலைவர் தளபதி அவர்களை சுற்றி தான் இனி அரசியலே இருக்கும். ம். வரல நீங்க தானே சொன்னீங்க. இப்ப ம். வந்துட்டாரு, என்ன பண்ண போறீங்க? ம். பாதுகாப்பு கொடுங்க, நெறிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. எதையுமே நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணாம எங்கள் மீதே நீங்க வந்து விமர்சனத்தை முன்வைத்தீர்கள்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ம். ம். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். ஓகே. அதனால வந்து கூட்டத்தை காட்டணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ம். லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? காட்டுவதற்கு நாங்கள் திமுக கிடையாது. ம். அதையும் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறேன். கோயம்புத்தூரே ஒரு சின்ன ஒரு உதாரணம். ம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ரோட் ஷோ நடத்தும் போது என்ன நடந்ததுன்னு அவரும் தன்னை வந்து ஒரு தளபதியாக நினச்சிக்கிட்டாரு. ம். நம்ம போனாலும் இவ்வளோ ஒரு மாஸ் கூட்டம் வரும் அப்படின்னு. ஆனால் என்ன நடந்தது? கலை யதார்த்தம் என்னவா இருந்தது? ம். நேர் எதிராக இருந்தது. அது ஔவையாருக்கு கூட ஒரு பாடல் வரிகள் இருக்குல்ல, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்தாடினாற் போல அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்கும், ஔவையாருடைய வரிகள். அதே போன்றுதான் தன்னை ஒரு வந்து மயிலாக நினைத்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனார். அங்கே நடந்தது என்னவா நடந்தது? எங்களுக்கு வந்த கூட்டத்தில் ஒரு பகுதி கூட அவருக்கு வரல. ம். ம். அப்போ மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓகே. அது இயல்பாகவே எங்களுக்காக அது கூடும். எங்கள் தலைவர் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கோடு வரக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். ஓகே. பட் இந்த நிகழ்வுல கருத்துல கொண்டு இதன் பிறகு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கட்சி சார்பா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க அண்ட் அரசுகிட்ட என்னென்ன கோரிக்கைகளை வைக்க போறீங்க? இல்லை, அன்னைக்கு அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், மக்களை பாதுகாப்பதற்கு அரசும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கையில் ஈடுபடுங்க. ம். கோயம்புத்தூரில் பாதுகாப்பு நாங்கள் கேட்டால் நீங்கள் முறையான பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கல அப்படின்றத அவரை வெளிப்படையாக பேசியிருந்தார். ம். நாங்கள் திரும்பவும் அதான் சொல்கிறோம், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். ம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் வரார். ம். புரட்சி என்பது தானாக உருவாது, புரட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்க வேண்டும். அப்படி அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குவதற்காக அவர் வரார். யாருக்கும் பட்டா போட்டுலாம் கொடுக்கல தமிழ்நாட்டை. ம்.
நாங்கள் மட்டும்தான் அரசியல் கட்சி நடத்துவோம், நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இப்போ நான் எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, திமுக கட்சியை சார்ந்த தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாம் அதான் பேசுகிறாங்க. இவர் எப்படி அரசியலுக்கு வரலாம், இவர் யார் கூப்பிட்ட அரசியலுக்கு, அதை கேட்கறதுக்கு நீங்கள் யார், முதல்ல யார் கூப்பிடணும்? தமிழ்நாட்டு மக்கள் கூப்பிட்டுருக்காங்க எங்கள் தலைவரை, நீங்கள் வாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராகுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூப்பிட்டுருக்காங்க. மக்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தான் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குங்க. இந்தியாவிலேயே வந்து திரைத்துறையில் அதிகமாக வரி செலுத்தக்கூடிய முதல் 5 பேரில் எங்கள் தலைவர் இருக்கார், முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட வேலை, காவல்துறையோட வேலை. நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, அதெல்லாம் முறையாக சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று தலைவர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடியவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படலாம். எப்படி பொது இடங்களில் எப்படி செயல்படணும், ஒரு கட்சி நிகழ்வுனா அதை எப்படி கட்டமைக்கணும், அதை எப்படி நெறிப்படுத்தணும் போன்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கத்தில் இது குறித்தும் பேசப்படுது. வாக்குச்சாவடிகள் மட்டும் பேசப்படல. ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், கட்சியோட ஸ்ட்ரக்சர் என்ன, தலைவர் என்ன சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாங்க, கீழ்நிலை பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அணியினுடைய பொறுப்பாளர்களுடைய வேலைகள் என்ன, ஒரு அரசியல் கட்சியாக வந்து நம்ம எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்துருக்கிறோம், திமுக அதிமுக போன்று எப்படி ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம், எப்படி நம்ம செயல்படணும், மக்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், மக்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று எல்லா ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. தோழர்களும் பக்குவப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரசிகர்கள்னு சொல்கிறீங்க, இதே ரசிகர்கள் தானே அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, ஐயா காமராஜர் வாழ்க, வேலு நாச்சியார் வாழ்க, அஞ்சலை அம்மாள் வாழ்க என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. உழைப்பாளர்கள் தினத்துக்கு வந்து உழைப்பாளர்களை தேடி தேடி சென்று மரியாதை செலுத்துறாங்க, நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க, மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறோம், இடஒதுக்கீடு குறித்து பேசுறோம். வித்தியாசம் நீங்க பார்க்கலையா? நான் வித்தியாசத்தோட தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ரோட்ல சைட்ல இருந்தவங்க வந்தவங்க எல்லாருமே ரசிகர்கள் மனப்பான்மையில தான் இருந்தாங்க. ஆனா அதுவே அரங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தொண்டர்கள் மனப்பான்மையில். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஏங்க அப்படி ஓடுறது, பைக்கை ஓட்டுறது, தலைவர் கையாட்டுறது, இதெல்லாம் ரசிகர் மனப்பான்மையில் உங்களுக்கு யாரு சொன்னா? ஏன் இப்போ ஸ்டாலின் போனா கூட தான் ஓடுறாங்க, கை காட்டுறாங்க. அப்போ அதனால ஸ்டாலினோட ரசிகர்கள்னு நம்ம சொல்ல முடியும்? அன்பின் மிகுதிங்க, அன்புல கை காட்டுவாங்க, அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க, பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது இயல்பு, அது யதார்த்தம். அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை கட்சியும் ஈடுபட்டிருக்கு. கட்சி மட்டுமே எல்லாமே செஞ்சிட முடியாதுல்ல. அப்போ எதுக்கு காவல்துறை இருக்கு, அப்போ எதுக்கு அரசாங்கம் இருக்கு? அப்போ அரசாங்கமும் நெறிப்படுத்தணும்ல. அங்கே ஒரு பாதிப்புன்னு வந்தால் பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். இப்போ யார் அதுக்கு பொறுப்பேற்பது? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அப்போ அரசாங்கத்துக்கும் கவனம் செலுத்தி அரசாங்கமும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றதை நம்ம சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் வந்து நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எல்லாத்தையும் வந்து இவர்கள் ரசிகர்கள் என்று சொல்லுவதும் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதன்மையாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம். வகுப்பு சட்ட திருத்த அந்த சட்ட மசோதாவை வந்து இடைக்கால தடை கொண்டு வந்ததும் எங்கள் தலைவர் அவர்கள் தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி ஒரு தடை கொண்டு வந்திருக்கிறோம். இது போன்று மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். திரும்ப அதே ரசிகர் மனப்பான்மைனா எந்த இடத்துல நீங்கள் அந்த ரசிகர் மனப்பான்மையை பார்த்தீங்க? அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் தோழர்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் சேவகர்களாக பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து களத்தில் இது தொடருதா இல்லை மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மூட்டுகளில் வலியா, சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா, மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் ஆர்த்தோகியூர் ஆயில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.